வணக்கங்க. திருநெல்வேலி ஸ்டைல்ல இட்லி பொடி தாங்க இது. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? சூப்பரா இருக்கும். அப்படியே மணல் மணலா இருக்கும். ஈரப்பதத்தோட இருக்குது பாருங்க. ட்ரையா இல்லாம. ஏன்னா இது கருப்பு உளுந்துல பண்ணணும். இட்லி பொடினாலே கருப்பு உளுந்துல தாங்க பண்ணணும். எல்லாரும் அந்த தோல் இல்லாததுல பண்றாங்கல்ல, அது நல்லாவே இருக்காது. இதில நீங்க பண்ணி பாருங்க. ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, நல்லா இந்த மாதிரி 1 கப் உளுத்தம் பருப்ப வறுத்துக்கணும். கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா வறுக்கணும். நல்லா செவந்து வரும். அந்த டைம்ல எடுத்துறணும். அதுக்கப்புறம் ஒரு 15 வரமிளகா. அதுக்கும் கொஞ்சமா எண்ணெய். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டா போதும். விட்டுட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் கருவேப்பில நல்லா ஒரு கை போட்டு, அதையும் வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலைலாம் நல்லா மொறு மொறுன்னு வரணும். லோ ஹீட்ல வச்சு. அந்த மாதிரி வறுத்துறணும். இல்லைன்னா பொடி கெட்டு போயிரும் தானே! அதனால நல்லா கருவேப்பில மொறு மொறுன்னு வர்ற மாரி வறுத்துக்கணும். அதுக்கடுத்தது பூண்டு ஒரு 5 பல் பூண்டு தோலோட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா தட்டிருங்க. எப்படின்னா, அந்த நடுவுலலாம் திக்கா இருக்கும்ல, அந்த இடத்துலலாம் நல்லா தட்டிட்டு, ஒவ்வொரு பூண்டையும் தனித்தனியா நல்லா தட்டிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா எண்ணெய் விட்டு, ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, நான் எண்ணெய் விட மறந்துட்டேன். அதனால லேட்டா விட்டேன். எண்ணெய் விட்டுட்டு லோ ஹீட்ல வச்சு இந்த மாரி செவக்க வருங்க. அவசரப்பட்டு ஹை ஹீட்ல வைக்காதீங்க. கருகிரும். லோ ஹீட்ல வச்சு நல்லா செவக்க வறுத்துட்டு, அதையும் போட்டுருங்க. அதுவுமே நல்லா மொறு மொறுன்னு வந்த மாரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அந்த எல்லாமே சூடா இருக்குல்ல, அதிலேயே அந்த பெருங்காயத்தூள் போட்டுருங்க போதும். பெருங்காயத்தூள் கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு வரமிளகாவ லைட்டா அரைச்சுக்கலாம். இல்லைன்னா பிளேடுக்கு அடியில போய் சிக்கிக்கும். அதனால வரமிளகாவ மட்டும் ஃபர்ஸ்ட்டு தனியா அரைச்சு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையும் அது கூடயே போட்டுறலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அடிச்சு எடுத்துருங்க. ரொம்ப நைஸாவும் அரைக்காதீங்க. அதுக்காக ரொம்ப பரபரன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. உங்களுக்கு அது தெரியும் தொட்டு பார்க்கும்போது. மணல் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வாயில போட்டு பாருங்க. அதேமாரி உப்பு போட்டுருங்க. அது சொல்ல மறந்துட்டேன். உப்பும் போட்டுட்டு அப்புறமா அரைச்சு எடுங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுங்க. ஈரப்பதம் இருக்கணும். ட்ரையா அரைக்கக்கூடாது. அதனால எல்லாமே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வணக்கணும். ட்ரையா இருந்ததுன்னா இட்லி பொடி நல்லா இருக்காது. இது பார்த்தீங்களா எப்படி இருக்கு? அது விழும்போது பாருங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமா விழுகுதா? ஏன்னா, அது நம்ம எண்ணெய் விட்டு வணக்கியிருக்கிறதுனால, அப்புறம் கருப்பு உளுந்துல தான் அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனால கண்டிப்பா அதில ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்குங்க. தேங்க் யூ. பாய்.